மிஸ்லாம் பண்ணல. நாங்க உட்காந்து சாப்பிடுற ஸ்பாட்டை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் பின்னால. நல்லா வந்திருக்கா, சூப்பரா வந்திருக்கா. உள்ள வெங்காயம் கிண்டிடுறா கச்சி எடுத்துருவா போறீங்க. என்ன சமைக்க போறோன்னு சொல்லு மக்களுக்கு. மதியானம் மெனு என்னன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65. அதாவது எங்க 4 பேருக்கு. ஒருத்தன் வந்து பாருங்க அந்த குரூப்ல டூப் பண்ணுவாங்க மட்டும் வெஜ்ஜி. அவருக்காக வந்து நாங்க மஷ்ரூம் பிரியாணி அண்ட் வந்து ஒரு ஆம்லேட் ஒன்று பண்ணலான் இருக்கோம். விஜய் பாபு வந்தாதான் நான் ஆரம்பிப்பேன். ஆல்ரெடி மணி 2 ஆயிடுச்சு. காய்கறியில என்னப்பா என்ன குக்கா ஹையர் பண்ணிட்டீங்களா நீங்க சமைக்கிறதுக்கு? எல்லாம் சேர்ந்து பண்ணாதான் சமைக்க முடியும், இல்லன்னா எனக்கு குக்கிங்கே நடக்காது. விஜய் வந்துட்டான். டே பாபு எங்கடா? டே பாபே அவரை பாரு. வாடா சமைக்கலாம்டா. சரி ஓகேவா, நீ என்ன பண்ண? நீ கறி கழுவுற, நீ வெங்காயம் ஒரிக்கிற, நான் கட் பண்றேன். நான் ஒரு மியூசிஷியனை கூப்பிட்டு கறி கழுவ சொல்றீங்களா? ஓகே ஓகே. அவரு பேர் அவரை காட்டுங்க. சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பிரேக்ஃபாஸ்ட் சிப்ஸ் தானே அவனுக்கு. சமைக்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கும். அதுக்கு வியூ கொஞ்சம் பாருங்களேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ அப்படின்னு நான் சொல்லுவேன். செம்மையா இருக்கு. ஸோ சமைக்கிறதுக்கு நாங்கள் எக்ஸைட் ஆகிற காரணம்னா வந்து லொகேஷன் மட்டும் தாங்க. அந்த மலையெல்லாம் பாருங்களேன். கழிவறிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் தான் செஞ்சிருக்கேன்டா சிக்கன். ஹஸ்பண்ட் மெட்டீரியலா பண்ணினு வீடியோ பார்க்குறாங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் கேட்டா கம்மியாடா சிங்கிளாடா ட்ரைங் டு மிங்கிளா ஹஸ்பண்ட் மெட்டீரியல். வந்து கறிலாம் கிளீன் பண்ணுவானா? வீட்டு வேலையை நல்லா செய்வேன்டா. வேற என்ன பண்ண? பாத்திரம் தேய்ப்பியா? வேற துணி துவைப்பேன், பாத்திரம் தேய்ப்பேன். அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருப்பான். கான்டாக்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா கால் பண்ணுங்க. அங்க போலாம். என்ன படி? இது என்னது? இது குர்குரே பப்கார்ன். இப்ப புரியுது உனக்கு என்ன வேலை கிடைக்கலன்னு. கச்சிச்சோ சாரி யாரோ ஒருத்தர் இல்லையாடா? யாரா அது? எனக்குதான். தெரியாதவா சொல்லிட்டேன். அதாவது பாபு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தான் அப்பப்போ மிஸ் ஆகும். புதினா வாங்கிட்டு வர சொன்னேன். இது புதினா மொத்த புதினாவும் அப்படிதான் இருந்தது அந்த கடையில. எப்படி இருக்கு பாருங்க புதினா. சரி ஆக்சுவலா இப்போ எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. நான் பெங்களூர்ல ஸ்டே பண்ணியிருக்கும் போது என் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து என்ன சொன்னா, இந்த மாதிரி பிரியாணி சமைக்கும் போது புதினா உரிச்சு விடாமச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் கிச்சன்ல கட் பண்ணி சமைச்சுட்டு இருக்கேன். புதினா எடுத்துன்னு வரலாம், அவன் தட்டில் எடுத்துன்னு வரான். எடுத்துட்டு வந்தா கொத்தமல்லியை பிரிச்சு போட்டு அவன் எடுத்துட்டு வந்தோம்னா பேர்லாம் சொல்ல சொல்ல வேணாம். பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவன் கத்துக்கிட்டு இப்ப அவனே பண்றான்ற போது அது பெரிய விஷயம் தான். அதனால அவன் பண்றான் வெறும் சட்னி. தேங்காய் மேட்ரு வேணா, அது அடுத்து வேற ஏதாவது கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டன் ஆயிட்டேன் வாழ்க்கையில. புதினா வச்சு கொத்தமல்லியை ஒண்ணா பிரிச்சுட்டு இருந்தான் என் தலைவன். அவனை நாங்க மிஸ் பண்றோம். மிஸ்லாம் பண்ணல. ஏன் கார்ன்ஃபிளவர் சேர்க்கறாங்க சொல்லு? 65ல நீ சொல்லு. அந்த மாவு மேல ஒட்டாம இருக்குது, நல்லா ஒட்டி இருக்குது. எண்ணெயில இருக்கும். வேற மாதிரி நீ சொல்லு மச்சி. ஏன் 60? ஓ மை காட், bring 2x. இல்லையா? ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி தண்ணி எவ்வளவு வைக்கிறோம்? 2 கப் 1.5 கப்பா? தேவையான அளவு 2 கப். அதிகமா இல்ல, பாத்து போடு. 1.5 கப் தான் மக்கள் வைக்கணும். ஸ்டார்ட் பண்ண போறோம். நல்லபடியா வரணும். குக்கர் செஃப்னு சொல்லணும்டா. செஃப் எப்பா சூப்பர்வைசர். நானும் நீ சூப்பர்வைஸ் பண்ணும்போது சும்மா தான் சுத்தி நிக்கிற. நீ என்ன பண்ணா உள்ள வெங்காயம் கிண்டிடுறா. மசாலாலாம் போட்டு செம்மையா ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. இட்ஸ் டைம் டு ஆட் சிக்கன் லெக் பீஸ். சொன்னா வந்து 1 2 3 லெக் பீஸ் இருக்கு. 4 பேர் சாப்பிட போறோம். யார் அந்த அன்லக்கி ஃபெல்லோன்னு தெரியல. வெள்ளை உட்காந்து விஜய் கூப்பிடுறாங்க. அவன் தான். சிக்கன் பிரியாணி பாத்துருவோமா? இது கரெக்டா வந்திருக்கோம்ல? சில நல்லா போயிடுச்சு. பாபு உங்க பொன் கைகளால தோறுங்க விஜய். எப்படி இருக்குன்னு பாப்போம்ல. குக்கர் திறக்க தெரியாதா? வாவ் சரியா வந்திருக்கு பிரியாணி. நல்லா வந்திருக்கா, சூப்பரா வந்திருக்கா.
அவ்வளோதான். இன்னைக்கு எங்களுக்கு இந்த லொக்கேஷனுக்கும் இந்த வியூவுக்கும் ஒரு வேட்டை இருக்கு. 2 ஹவர்ஸ் மேலே வந்து நாங்கள் குக் பண்ணியிருக்கிறோம். குக் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்ற ஸ்பாட்டை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். பின்னால் இப்படி தான் உட்காந்துட்டு இப்படி தான் சாப்பிடுவோம் நாங்கள். ஸோ அப்படியே அந்த பக்கம் உட்காந்து சாப்பிடும்போது பார்த்து அந்த வியூவை மட்டும் பாருங்கள். 2 ஹவர்ஸ் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, பன்னீர் 65 பண்ணோம், சிக்கன் 65 இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, வெஜிடேரியனுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதான் நம்ம போய் தக்குடு இருக்கான் பாருங்க. தக்குடு சரி வெயிட் ஃபார் 5 மினிட்ஸ். வெயிட் ஃபார். நாங்களே ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கோம். நீ இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணா தருவோம். எலும்புனா இருக்கும், நீயும் என்ஜாய் பண்ணலாம். சரியா? சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கு? ஆனஸ்டா சொல்லுண்ணா, கோச்சிக்கலாம் மாட்டேன் நான். டேய் நம்ம தான் செஞ்சிருவோம். ஓகேவா? இவ்வளோ வந்ததே பெரிய விஷயம். அப்படி சொல்ல வரேன் நீங்க. பாபு நீங்க சொல்லுங்க பாபு, உங்களுக்கு எப்படி இருக்கு பிரியாணி? எனக்கு சூப்பராக இருக்குது பிரியாணி. இவருக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணியும் பன்னீர் 65 கரெக்டாக காரசாரமாக கேட்டேன், காரசாரமாக இருக்குது. பக்கா பிரியாணி. ஓகே. ஒரே பண்ணி மட்டும்தாயா. நான் முன்னாடி சொன்னேன். கையெல்லாம் கச்சி எடுத்துருவ போறீங்க. தக்குடு மேலே ஏறிச்சுடாடி. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, அங்கே எல்லாம் சாப்பிட்டாச்சு.